டேஸ்டான ராகி பொரி சாகு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது கோதுமை மாவு, ராகி மாவு, உப்பு, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் பால்ஸாக பிடிச்சிட்டு ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடான எண்ணெயாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். ஸோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு குருமா பண்ண போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஃபெனல், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, தேவையான மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், பாப்பி சீட்ஸ், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, ஃபெனல், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதையும் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். ராகி பொரியோடு எடுத்துக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.